ஹரஹர நம பார்வதீபதஜே ஹரஹர மகாதேவா. ஆன்மீக பக்த கோடிகளே, சிவனைய செல்வர்களே, நாம் இப்பொழுது தமிழ்நாட்டின் தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னையிலே பல்லாவரம் பகுதியில் பழைய பல்லாவரம் சுப்பிரமணிய நகரிலே நமக்கெல்லாம் கண்கண்ட தெய்வமாக விளங்கும் ஸ்ரீ அப்பீத குஜாம்பிகா சமேத அருணாச்சலேஸ்வரர் கனகதுர்க்கை அம்பிகையின் ஆலயத்தில் இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இவ்வாலயம் சோழ மன்னரால் 900 ஆண்டுகளுக்கு முன்பாக பூஜை செய்து வழிபட்டு வந்த எம்பெருமான். இவ்வாலயம் மிக மிக சிறப்பு வாய்ந்தவை. கனகதுர்க்கையானவர் எங்கும் காணாவண்ணம் 8 கைகளுடன் ஆண் புலி வாகனத்தில் அமர்ந்த கோலத்தில் புன்னகையோடு நமக்கெல்லாம் அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறாள். ஒரு காலத்தில் பைரவ சித்தர் என்னும் தவமுனி கனகதுர்க்கையை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தவத்திற்கு இடையூறு வந்ததால் அம்பிகையிடம், நான் உன்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு பலவித இடையூறுகள் வருகிறது, ஆகவே இதை பாதுகாத்து தருமாறு வேண்ட பக்தர்களுக்கு இணங்கி தனது 2 விழிகளில் இருந்து வலது கண்ணிலிருந்து கேதுவும் இடது கண்ணிலிருந்து ராகுவும் தோன்ற செய்து அந்த பைரவ சித்தர் தவத்திற்கு பாதுகாவலராக இருக்கும்படி ஆணையிட்டால் அவரும் ஜீவமுக்தி அடைந்து அந்த அம்பிகையின் பூரணமான அருளை பெற்று சரணாகதி அடைந்தார். அதன் பிறகு ராகுவும் கேதுவும் எங்களுக்கு என்ன பணி அடுத்ததாக அப்படின்னு கேட்கும்பொழுது, இவ்வாலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நாகதோஷம், களத்திர தோஷம், சர்ப்பதோஷம் என்ற ஜாதகத்தில் வரக்கூடிய நாகதோஷங்கள்லாம் நிவர்த்தி செய்து அனுக்கிரகம் செய்யுமாறு ஆணை புரிந்தால். அப்பேற்பட்ட இவ்வாலயம் தமிழ்நாட்டின் தலைநகரத்திலே சென்னையில் பழைய பல்லாவரம் சுப்பிரமணிய நகர் கனகதுர்க்கை அம்மன் ஆலயத்தில் ரொம்ப விமர்சையாக, ரொம்ப ஆனந்தமாக நமக்கெல்லாம் வேண்டிய வண்ணம் வேண்டிய தருணத்தில் அருளக்கூடிய அன்னையாக இங்கு கனகதுர்க்கையானவர் வீட்டிருக்கிறார். இவ்வாலயத்தில் நமது திருக்கோயிலில் இப்பொழுது ராகு கேது பெயர்ச்சியானது நிகழும் மங்களகரமான விசுவாசு வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 26/4/2025 சனிக்கிழமை பிற்பகல் 4:20 மணிக்கு ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மங்கள கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அது சமயம் இவ்விழாவை 11 மணி அளவில் ஹோமங்கள், அதனைத் தொடர்ந்து அபிஷேக ஆராதனைகள் அனைத்தும் இவ்வாலயத்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இப்பொழுது பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் எல்லாம் உங்களுக்காக இப்பொழுது தெரிவிக்க இருக்கிறோம். ரிஷப ராசி, மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி ஆகிய ராசிக்காரர்கள் அனைவரும் பரிகாரம் செய்து தங்களது தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு ஆலய சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மற்ற விநாயகமூர்த்தி, விநாயகர் சன்னதியில் ராஜகணபதி, லக்ஷ்மி கணபதி 2 சேர்த்தாப்புல விநாயகர், அவருடைய வாசலில் பாலமுருகனும் ஐயப்ப மரியனும், அடுத்தபடியாக அப்படியே வந்தோன்னா தட்சிணாமூர்த்தியை பார்த்தாப்புல குருமார்கள் மகாபெரிவா, சாய்பாபா, பைரவ சித்தர், வாராகி. அப்படியே வலது பக்கமாக வந்தோன்னா இங்கே கங்கா தடாகம், கங்கா தீர்த்தம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே மகாலட்சுமி வில்வ மரத்துலேயும் மகாவிஷ்ணு நெல்லி மரத்துலேயும் சேர்ந்து
நமக்கெல்லாம் வேண்டிய 16 வித செல்வங்களை தரக்கூடியதாக இங்கே ஸ்தல விருட்சம் அமைந்திருக்கு. அப்படியே பிரதட்சணமாக வந்தோன்னாக்க கல்யாண முருகர் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியராக கல்யாண முருகர் காட்சியளிக்கிறார். அவருக்கு ஏற்றாவிலேயே தன்வந்திரி நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கிறார். சுவாமியினுடைய இடது பாகத்தில் பிரம்மாவும் சண்டிகேஸ்வரரும் காட்சி கொடுத்துருக்கார். அம்பாளுடைய அபீத குஜாம்பியனுடைய பரிவார தேவதையாக விஷ்ணு துர்க்கை, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி வீட்டிருக்கிறார். அம்பாளுடைய இடது பாகத்தில் சங்கடகர கணபதி, சூலினி, பிரத்யங்கிரா சரபேஸ்வரர். அப்படியே வளமாக வந்தோன்னா அம்பாளுடைய இடது கண்ணாக இருக்கக்கூடிய நாகக்கண்ணி, நாகவல்லி சமேத மங்கள விஸ்வரூப ராகு பகவான். அதாவது பகவான் ஒரு சில இடத்துல தான் விஸ்வரூபம் எடுப்பான். எப்போன்னாக்க தனக்கு கோபம் வரும், இல்லை ஆனந்தம் வரும். இது 2 இடத்துல தான் விஸ்வரூபம் எடுக்க முடியும். நம்மளே ஒரு சடனாக நிற்கிறோன்னா, ஒரு ஆனந்தமாயிட்டோன்னா ஒரு சடனாக நிற்போம். அதே மாதிரி ஒரு கோபம் வந்தாலும் இந்த இடத்துல ஆனந்தமாக அப்படியே சுவாமியை பார்த்தாவே தெரியும். அவ்வளோ ஒரு ஆனந்தமாக விஸ்வரூபம் எடுத்துட்டு இருப்பார். 9 அடி உயரத்தில் எங்கும் காணாவன்னு 2 அம்பாலோட இங்கே காட்சி தர்றார். அதுக்கு பின்னாடி அப்படியே அந்த பக்கம் பார்த்தோம்னாக்க பித்ருலிங்கேஸ்வரர். ஒவ்வொரு அமாவாசையும் பித்ருலிங்கத்துக்கு பூஜை பண்ணி எல்லாரும் பித்ருதோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கிற இந்த இடம் பித்ருதோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இருக்கக்கூடிய பித்ருலிங்கேஸ்வரர் இருக்கார். அப்படியே பிரதட்சணமாக வந்தோம்னாக்க அபிராமி, அமிர்தகடேஸ்வரர், காலசம்மாரமூர்த்தி, மார்க்கண்டேயர் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்கெல்லாம் ஆயுளையும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஒரு வாழ்வும், அபிராமி பற்ற சொன்னது மாரி தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். அதாவது இன்றைக்கி சாமி கும்பிட்டோம் நாளைக்கு போக வேண்டாம் அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம இறைவனை வழிபடணும். அப்போ தான் நமக்கு என்றைக்கான ஒரு நாள் போராத காலமாக இருந்தால் அன்றைக்கி இந்த இதெல்லாம் நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். அதனால தான் கஷ்டம் வரும்போது மட்டும் இறைவனை பார்க்கக்கூடாது, எந்நேரமும் இறைவனை நினச்சிட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் சலியாத மனமும் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட அமிர்தகடேஸ்வரர். அங்கே ஒவ்வொருத்தருக்கும் 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், 100ஆவது கல்யாணம், அதனில் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஆயுஷ் ஹோமங்கள், இப்படி மிருத்யுஞ்சய ஹோமங்கள் எல்லாம் அங்கே நடக்கிறது. அப்படியே பக்கத்தாப்பில் வந்தோன்னா பட்டாபிஷேக ராமர், சீத்தையும் ராமரும் அமர்ந்த கோலத்தில் அனுமர் திருவடி சேவிச்சுருக்கார். பக்கத்தில் பரத சத்ருக்கணம் சாமரம் போட்டுண்டு சுவாமியை பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இவெல்லாம் அனுகிரகம் பண்ணுறாப்புல பட்டாபிஷேக ராமர், எழுத்தாப்புல ஆஞ்சநேயர் சேவிச்சுருக்கார். அதுக்கும் பக்கத்தில் அலமேலுமங்கா சமேத வேங்கடநாத பரமேஸ்வரர். அப்படியே சுற்றி ஈசான மூலைக்கு வந்தோன்னாக்க அம்பாளுடைய வலது கண்ணா ஞானகேது பகவான். பிரதட்சணமாக வரும்பொழுது இங்கே நவக்கிரகங்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நவக்கிரகம், பைரவர் ரெண்டுமே இங்கே ரொம்ப ரொம்ப விசேஷமானது. என்னென்னா நவக்கிரகம் ஒன்று அதோட வாகனத்தில் கல்யாண கோணத்தில் அமர்ந்திருக்கும். என்றைக்குமே நம்ம தனியாக இருந்தோம்னா நமக்கு ஒரு சோகமாக இருக்கும். அதே நம்ம குடும்பம், குட்டி குடிசனோடு நம்ம சந்தோஷமாக இருக்கோங்கும் போது நமக்கெல்லாம் ஒரு வித நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும். அப்பேற்பட்ட நவக்கிரகங்கள் ஆகமம் முறைப்படி இங்கே நவக்கிரகங்கள் இருக்குது. அடுத்தபடியாக பைரவர், ருண விமோச்சன கணபதியோடு சேர்ந்தாப்புல பைரவர், மேற்கு பார்த்து நோக்கிய பைரவர். அது ரொம்ப விசேஷமான பைரவர். ஏன்னா 2 கணபதியும் மேற்கு பார்த்து இருக்கும், நடுப்புற பைரவர் இருப்பார். இந்த மாதிரி அனுகிரகமூர்த்தி வேறு எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அப்பேற்பட்ட வைத்தஸ்தலம். அப்படியே பிரதட்சணமாக வந்தோன்னா நந்திகிட்ட நமஸ்காரத்தை பண்ணிட்டு அம்பாவை பார்க்க வந்தோன்னா அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். சுவாமிக்கு ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அருணாச்சலேஸ்வரருக்கு பௌர்ணமியில் கிரிவலம், அன்னதானங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது. அம்பாளுக்கு பிரதிசர வளர்பிற நவமியில் சண்டிகோமம் நடக்கிறது. வாராகிக்கு பஞ்சமியில் பூஜை நடக்கிறது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயந்தரம் 6 மணிக்கு பஜனை தொடங்கி 6:30 மணிக்கு சாய்பாபா அபிஷேகம், குருமார்களுக்கெல்லாம் அபிஷேகம் நடக்கிறது. அதனை தொடர்ந்து தீபாராதனை பூஜைகள்லாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நடக்கிறது. இப்படி ஒவ்வொரு பூஜைகளும் இங்கே வெறும் விமர்சையாக நடக்கிறது. அதனால் இதை பார்க்குற பக்தகோடி அனைவரும் ஒரு முறையான இந்த ஆலயத்திற்கு அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு சிவபெருமானையும் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் வணங்கி உங்களது பேரானந்தத்துக்கு பாத்திரராகும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுமாராக ஒரு 2.5 ஆண்டு காலமாக இந்த கனகதுர்க்கை அம்மன் திருக்கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். வரும் பக்தர்கள் அனைவருக்கும்
அம்பாளுடைய அனுக்கிரகம் மிக பரிபூரணமாக கிடைக்கிறது. எங்களுக்கும் சில காரியங்கள் எல்லாம் அம்பாளிடம் வரமாக கேட்டோம், நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு மட்டுமல்ல, இங்கு வரும் பக்தர்கள் அனைவருக்குமே நல்லபடியாக அம்பாள் மற்றும் இங்கு இருக்கும் அனைத்து தெய்வங்களும், ஆஞ்சநேயர் உள்பட அனைத்து தெய்வங்களும் நல்லபடியாக எல்லாருக்கும் நல்ல அனுகிரகங்கள் நடக்கிறது. அதனால் இந்த டிவி சேனலை பார்க்குறவா எல்லாரும் கோயிலுக்கு வந்து அம்பாளுடைய அருளை பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.